السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. இந்த வீடியோவை இன்னைக்கு ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் என்னண்டா, பாருங்க, மீலாதுடைய பேரில் எந்த லெவல் வரைக்கும் மக்கள் போயிட்டு சேர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. ஷரியத்தில் எங்களுக்கு ஷரியத்தாக ஆக்கப்பட்டிருக்கிற ரெண்டு பெருநாள் தான். ஆரம்பத்தில் மீலாதுன் நபிக்கு ஈத் மீலாதுன் நபின்னு சொல்கிற நேரத்தில் அவங்க உலமாக்கள் எப்படி அதுக்கு ஆதாரம் காட்டினாங்கன்னு சொன்னால், ஈதுன்றது ஒரு கொண்டாட்டம் என்ற பேரில் மட்டும்தான். இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட பனி இஸ்ராயில் வந்து என்ன ஈத் அல்லி அவ்வலினா வ ஆஹிரினான்னு சொல்லி குர்ஆன்ல வருது. நீங்கள் எங்களுக்கு வானத்திலிருந்து சாப்பாட்டு இறக்கவே நாங்கள் அதை கொண்டாட்டத்துக்குரிய நாளாக ஆக்குவோம் அப்படின்ற கருத்தில் அப்போ சொன்னாங்க. அப்போ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதை ஈதுன்னு சொல்கிறோமே ஒழிய அது ஷரியத்தில் சொல்லப்படுற அந்த பெருநாள் என்று அல்ல என்று சொல்லித்தான் பதில் சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு பாருங்க எந்த நிலைமைக்கு போய்த்துட்டாங்கண்டா, பெருநாள் தொழுவிச்சு பெருநாளுடைய ஹொத்துபா செய்யற, அதாவது ஷரியத்தை முஹம்மதியால 2 பெருநாள் அல்லாம 3வது ஒரு பெருநாளையும் அவங்க ஹயாத்தாக்கிட்டாங்க. அது பொதாத்துக்கு என்ன சொல்றாங்க, ஈதுல் அயாத், பெருநாள்கள்லையும் அதாவது பெருநாள்களுடைய பெருநாள்கள்ல தலை சிறந்த பெருநாள். அப்ப எந்த பெருநாள் அல்லாஹ் பெருநாள்னு சொல்லியிருக்கிறானோ, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருநாள்னு சொன்னாங்களோ, ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா, இந்த 2 பெருநாளையும் விட சிறந்த பெருநாளாக தான் உருவாக்கிற பெருநாளை ஆக்கி வச்சிருக்கிறாங்க இந்த மக்கள். எப்ப உலமாக்கள் வந்து பொதுமக்களுடைய ஜஹாலத் அல்லது உலமா ஆலிம் என்ற பெயர்ல இருக்கக்கூடிய சில ஜாஹில்களுடைய செயல்பாடுகளை அந்தந்த நேரத்துல கண்டிச்சு அதை தடை செய்யாம இருப்பாங்களோ, அல்லது அதுல மார்க்கம் எந்த அளவு அனுமதிச்சிருக்குதோ அதை விட மீறி அவங்க போற நேரத்துல அந்த எல்லை மீறல்களை இல்லாமலாக்கி மார்க்கத்துடைய எல்லைகளுக்குள்ள அந்த செயல்பாடுகளை கொண்டு வர மாட்டாங்களோ, அப்ப அந்த நேரத்துல அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இப்படியாக்கப்பட்ட முடிவுகளுக்கு தான் மக்கள் போயிட்டு சேருவாங்க. எங்கட தேவபந்துடைய பெரியார்கள் ஏன் எப்பயும் மீலாதுன் நபி உடைய எந்த ஒரு வகையான கொண்டாட்டத்தையும் எதிர்த்து வந்து அதை ஒரு பிதத்தாக கருதிருக்கிறாங்கண்டா, ஒரு விஷயத்துக்கு அனுமதி கொடுத்தண்டா அது எங்க போயிட்டு முடியும் என்ற அந்த அந்த தூர நோக்கு பார்வையோட தான் இப்படியாக்கப்பட்ட ஃபத்துவாவை கொடுத்திருந்தாங்க. எந்த மக்கள் ஆரம்ப காலத்துல அது உலமாக்களாக இருந்தாலும் நிறைய உலமாக்கள் கூட மௌலிதுடைய விஷயத்துல அனுமதி இருக்குதுன்னு பேசியிருக்கிறாங்க, குறிப்பாக ஷாஃபி மதஹபுடைய உலமாக்கள், ஃபுகஹாக்கள். ஆனா அந்த ஃபுகஹாக்களுடைய கற்பனையில கூட வந்திருக்காது இப்படியாக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு இந்த மக்கள் இந்த மௌலிதை கொண்டு போயிட்டு சேர்ப்பாங்கன்னு சொல்லி. அப்ப இன்றைக்கு உலகத்துல மார்க்கத்துடைய எல்லைகளுக்குள்ள இருந்து அந்த மௌலிதுடைய நிகழ்ச்சிகளை, அந்த மௌலிதுடைய அந்த மஜ்லிஸ்களை உண்மையான முறையில ஷரியத்துடைய ஹுதூதுகளுக்குள்ள இருந்து கொண்டு ஹயாத்தாக்குற எவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க. அதிகமான மக்கள் உலகத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னா அதிகமானவங்க 190% சொன்னாலும் மிகையாகது நினைக்கிறேன். 190% மக்கள் இன்றைக்கு தவறான முறையில தான் கொண்டாடுறாங்க. அந்த தவறு சிலவங்கள்ட்ட 10% இருக்கும், சிலவங்கள்ட்ட 20% இருக்கும், சிலவங்கள்ட்ட 50, சிலவங்கள்ட்ட 100% இருக்கும். இதே மாதிரி நீங்க இதுல பாருங்க, இந்த போட்ட வீடியோ, இந்த ஒசக்க போட்ட வீடியோல அதுல டிஜே போட்டுக்கொண்டு ஆடிக்கொண்டு ஆம்புலேலும் பொம்புலேலும் மியூசிக் போட்டுக்கொண்டு அடுத்தது அது போதாத்துக்கு காபத்துள்ளாட மொடல் எல்லாம் செஞ்சு மஸ்ஜிது நபவியிட மொடல் செஞ்சு அதுக்கு பின்னால் இதெல்லாம் செஞ்சு அடுத்த நாள் என்ன, காபத்துல்லா ஊத்த குப்பையில ஊத்தக்கான்ல மஸ்ஜிது நபவியிட அந்த என்ன அந்த குப்பா, அந்த பச்சை கலர் குப்பா, அது ஊத்த குப்பையில கான்ல நஜீஸ் தண்ணில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட செருப்புடைய அந்த டிசைன் செஞ்சு அதுல முஹம்மது ரசூலுல்லான்னு எழுதி
ஜஷ்னே மீலாதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் எழுதி ஃபிளாக்ஸ் எல்லாம் செஞ்சு அடுத்த நாள் சுபோல பார்த்தா ஃபிளாக்ல இருந்து காபாட அந்த மொடல்ல இருந்து மஸ்ஜிது நபவியோட மொடல்ல இருந்து இதெல்லாம் ரோட்ல வாகனம் இருக்குது, நாய் மிரிக்குது, மனுஷன் மிரிக்கிறான், அது கான்ல ஓடுது. இப்படி அப்ப இது என்ன நபியுடைய அன்பு இது? இது வந்து சுத்தமாக சொல்லப்போனா ஷைத்தான் வந்து ஒரு நன்மையுடைய பெயர்ல இவங்கள மிகப்பெரிய ஒரு பாவத்துக்குள்ள சிக்க வச்சிருக்கிறான். இதுக்கு தான் சொல்றது பிதாத்துன்னு சொல்லி. நன்மைன்னு சொல்லி விளங்கி கொண்டு ஒரு பாவத்த செய்றது. இன்றைக்கு பிரேல்விகளோட உலமாக்கல்ல கொஞ்சம் உண்மையான உம்மத்துடைய ஃபிக்ர் உள்ளவங்க, கவலை உள்ளவங்க, ஒரு நடுநிலைமை போங்குள்ளவங்க, இப்ப கடைசி ஒரு 8, 10 வருஷத்துடைய காலத்துல நீங்க பார்த்தா, அவங்க ஒவ்வொரு வருஷம் வருந்தி கொண்டு வராங்க. இப்பயும் இந்த மீலாதுன் நபி வாரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி சில முஃப்திமார்களோட வீடியோஸ் நான் இங்க பார்த்தேன். எவ்வளவு கடுமையாக எச்சரிச்சாங்கன்னு சொல்லி. அப்ப ஆனா இப்ப உலமாக்கள் பேசி வேலை இல்ல. என்று சொன்னா பேச வேண்டிய காலத்துல பேசவும் இல்ல. அடுத்தது தடை செய்ய வேண்டிய காலத்துல நீங்க தடை செய்யவும் இல்ல. நீங்களும் அந்த காலத்துல சேர்ந்து ஆதாரம் காட்டினீங்க. இல்ல இது நபியுடைய அன்பு தானே. இது வந்து நாங்க நபியுடைய முஹப்பத்த வெளிப்படுத்துற ஒரு முறை தானே. அப்படி இப்படின்னு இல்லாத பொல்லாத கதையெல்லாம் நீங்க கதைச்சீங்க. ஆனா எப்ப உங்களோட சமூகம் குழியில போயிட்டு விழுந்துருச்சோ, இப்ப வந்து நீங்க சமூகத்துக்கு ஹராம்னு ஃபத்வா குடுத்து வேலையும் இல்ல. அ இது கூடாதுன்னு சொல்லி குடுத்து ஃபத்வா குடுத்து வேலையும் இல்ல. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணியப்படுத்துறதல்ல. இது வந்து அவமரியாதைப்படுத்துறதுன்னு சொல்லி ஃபத்வா குடுத்து வேலையும் இல்ல. ஏன்டா பொதுமக்கள் பெய்த்துட்டாங்க. எல்லைய உடைச்சிட்டு அ அங்க குழியில போயிட்டு விழுந்துட்டாங்க. அடுத்து சும்மா லேசான குழி அல்ல. பிதாத்துடைய குழின்றது அது அதிலிருந்து எலும்பி வர இயலாத ஒரு குழி. இல்லாமன் அஸமஹுல்லாஹ். அல்லாஹ்வ யாரு பாதுகாத்தானோ அவங்கள தவிர வேறு யாருக்கும் எலும்பி வரையிலாது அதுல. இப்ப பொதுமக்கள் போயிட்டு சிக்கிரிக்கக்கூடிய இந்த முடிவுல இருந்து இவங்கள இவங்க இவங்க இந்த குழியில போயிட்டு புடூரத்துக்குரிய காரணம் யாருண்டா, அ அந்த மௌனம் சாதிச்ச உலமாக்களும் இல்ல ஷரியத்ல இதுக்கு அனுமதி இருக்கித்தானே, இதுக்கு இப்படியும் ஆதாரம் இருக்கித்தானே, இந்த கருத்தும் இந்த குர்ஆனுடைய ஆயத்துல இருந்து எடுக்கலும் தானே, அ அ அப்படின்னு சொல்லி அந்தந்த நேரத்துக்கு அவங்களோட மக்கள சமாளிச்சு கொள்றதுக்காக, அல்லது என்ன செய்றது, ஆழமாக சிந்திக்காம, தற்காலிக ஒரு லாபத்த பார்த்து சிந்திச்சு ஆதாரம் காட்டின உலமாக்கள் இருக்கிறாங்க தானே, அவங்க தான் அசல் இதுக்குரிய பொறுப்புதாரிகள். இதே விஷயத்த தான் நாங்க தப்லீகுடைய உலமாக்களுக்கு முன்வைக்கிறோம். தூர நோக்கு பார்வையோட யோசிங்க. இன்றைக்கு கொஞ்சம் எல்லை மீறி போறது, நாளைக்கு எங்க போயிட்டு சேரும்னு சொல்லி. அ மௌலானா சாத் சாஹிப்ட பயான்கள பார்த்தேன்னு சொன்னா, அது ஒரு 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 பெரிய தூரத்துலன்னு சொல்லி விளங்குது இல்ல. வெகு ஒரு 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 வெகு அதாவது விரைவில, அ சமீபத்துல ஒரு சின்ன ஒரு காலத்துக்கு பின்னால, அவங்களுக்கு பின்னுக்கால போற தப்லீக் எங்கேயோ போயிட்டு சேர்ந்துடும். இன்றைக்கு நான் அந்த மேல சொன்ன மாதிரி, இப்ப அவங்க ஒரு முஃமினுக்கும், முஷ்ரிக்குக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தாமீருல் மஸ்ஜித். அதாவது ஷிஃப்டுடைய அமல்ன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா, அ நாளைக்கு எங்கெங்க போயிட்டு எது எதெல்லாம் வாதாடுவாங்க. இனி அதனால தான் அ நிசாமுத்தீன் தர்தீப்ல வேலை செய்றவங்களிடத்துல பணிவாக வேண்டிக் கொள்றோம். சரி, நீங்க அதோடயே சேர்ந்துறீங்க, பிரச்சனை இல்ல உங்களுக்கு. ஆனா குறைஞ்சது அதில இருந்து கொண்டு நீங்க உம்மத்திட தீன பாதுகாருங்க. இல்லாட்டி எந்த சந்தேகமும் இல்ல. எப்படி நீங்க பெரிய பெரிய உலமாக்கள் இன்றைக்கு தப்லீக்ல இருக்கிறீங்களோ, தஸவுஃப்லயும் இந்த தரீக்கத்திலயும் ஒரு காலத்துல பெரிய பெரிய மகான்கள், உலமாக்கள், ஃபுகஹாக்கள் இருக்கத்தான் செஞ்சாங்க. எல்லாரும் அந்தந்த நேரத்துடைய லாபங்களையும், நலவுகளையும் பார்த்து சிலவங்க மஸ்லஹத் பார்த்து, அதாவது இல்ல இல்ல இப்படி நாங்க பேசினா சமூகத்துல குழப்பமாவிடுமே அப்படின்றதெல்லாம் யோசிச்சு, இன்னும் சிலவங்க வந்து சல்லிக்காக வேண்டி, சல்லிக்காக பதவிக்காக அடிமையாகி, நாங்க பேசினா எங்களுக்கு பயான் கிடைக்காது, நாங்க பேசினா எங்களை பள்ளியில இருந்து விலக்கிடுவாங்க, நாங்க பேசினா எங்களை மதரசால இருந்து விலக்கிடுவாங்க, இப்படியாக்கப்பட்ட தற்காலிகமான விஷயங்களுக்கு பயந்து பயந்து மௌனமாக இருந்து, அதால தான் இவ்வளவு பெரிய விளைவுல இன்றைக்கு போயிட்டு அந்த முபாரக்கான தஸவுஃபுடைய அந்த தரீக்கத்துடைய அ அதாவது ஜமாத்துகள் இன்றைக்கு போயிட்டு சேர்ந்திருக்கிறாங்க. அப்ப இதே நிலைமை தப்லீகுடைய உழைப்புக்கும் வரும்னு சொல்லி நீங்க விரும்புறேன்னு சொன்னா, தாராளம் நீங்க மௌனமாக இருங்க. அல்லாஹ்ட சுன்னத் எல்லாருக்கும் உண்டு தான். அங்க அல்லாஹ்க்கு தப்லீக் ஜமாத்தோட எந்த ஒரு 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 பெர்சனல் சொந்த வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒண்டு இல்ல. தஸவுஃப் உடைய உலமாக்கள் அவங்களோட தவறுகள கண்டும் காணாத மாதிரி அ இருந்தாங்க. அவங்கள நாங்க வழிகேட்டுல போட்டோம். ஆனா தப்லீகுடைய உலமாக்கள் அப்படி இருந்தாங்கன்னா, நாங்க ஒரு நாளும் வழிகேட்டுல போட மாட்டோம். அவங்கள நாங்க எப்படியும் சொர்க்கவாசிகளா ஆக்கி வைப்போம். எப்படியும் அவங்கள தீன்தாரிகளாக வைப்போம். அப்படி எந்த ஒரு விதமான ஒரு ஒரு முஆஹதா, ஒரு உடன்படிக்கையும் அல்லாஹ்க்கு தப்லீகுடைய உலமாக்களோட இல்ல. அதனால அ
ஒரு உழைப்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதெல்லாம் எங்களுக்கு செஞ்ச நியாமத். ஆனா அந்த நியாமத்தை நாங்க உதாசீனம் செஞ்சோம்டா, அதுல நாங்க எங்களோட மனம் போன போங்குலையும் அ அ பொதுமக்கள் ஆடுற மாதிரி ஆட விட்டுட்டு நாங்க கண்மூடித்தனமாக இருந்துட்டோம்னு சொன்னா, அ அல்லாஹ் எங்களையும் அப்படித்தான் தூக்கி வீசி விட்டுடுவான். அல்லாஹ் தான் ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கணும். பெரியார்கள் எங்களுக்கு தந்த இந்த உழைப்பு, இந்த உழைப்பை கொண்டு, இந்த உழைப்புடைய பரக்கத்தை கொண்டு நாங்க எல்லாரும் இன்றைக்கு இந்த ஸ்தானத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறோமோ, எங்களுக்குள்ள ஏராளமான ஹைறுகள் இந்த உழைப்பின் மூலமாக ஏற்பட்டிருக்குதோ, அந்த உழைப்பு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். அந்த உழைப்ப அ அந்த உழைப்ப இன்னும் அதிக முன்னேறதுக்கும் மேல் இதை விட கூட உம்மத்துக்கு பலனளிக்கிறதுக்கும் அல்லாஹ் வாசல்களை திறந்து கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த வீடியோவை இன்னைக்கு ஷேர் பண்றதுக்கு காரணம் என்னண்டா, பாருங்க, மீலாதுடைய பேர்ல எந்த லெவல் வரைக்கும் மக்கள் போயிட்டு சேர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. ஷரியத்துல எங்களுக்கு ஷரியத்தாக ஆக்கப்பட்டிருக்கிற ரெண்டு பெருநாள் தான். ஆரம்பத்துல